எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தண்டபாணி பேசுகிறேன் ஃப்ரம் மெக் டிசைன் கன்சல்டன்சி, கோயம்புத்தூர். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூனிகிராஃபிக்ஸ். இங்கே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டொமஸ்டிக் அப்ளையன்ஸ், ஹோம் அப்ளையன்ஸில் என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் வந்து டிசைன் பண்ணி டெவலப் பண்ணுறாங்களோ அங்கே ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம். மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிஸ் வந்து யூனிகிராஃபிக் சாஃப்ட்வேரில் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ண முடியும். அதில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் அதில் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதை வந்து நீங்கள் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதோ அல்லது ஒரு மிஷினை டிசைன் பண்ணுறதோ அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் வச்சு ஈஸியாக டிசைன் பண்ண முடியும். இதை வந்து நீங்கள் கேம் சாஃப்ட்வேரோட ஈஸியாக இன்டகிரேட் பண்ண முடியும். ஒரு மாடல் பண்ணிட்டோம், அதை அப்படியே நான் சிஎன்சியில் மேனுஃபேக்சர் பண்ணணும். இட் இஸ் வெரி ஈஸி ஆஸ் கம்பேர்ட் டு அதர் சாஃப்ட்வேர்ஸ். அப்போ வந்து அதுக்கான ரெக்குயர்மெண்ட் இருக்குதோ அவங்க வந்து யூனிகிராஃபிக் சாஃப்ட்வேர் படிச்சுட்டு போனாங்க அப்படின்னா வெரி வெரி யூஸ்ஃபுல். அப்போ அதுலேயும் இதே மாதிரி எல்லாமே பார்ட் இருக்குது, அசம்பிளி இருக்குது, ஈவன் சின்ன சின்ன காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சராக இருக்குது இல்லையா, எதெல்லாம் வந்து காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சராக பண்ண முடியுமோ அதை வந்து ஈஸியாக அதில் பண்ண முடியும். ஈவன் கிரியோவில் வந்து காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியும். நான் காம்ப்ளிகேட்டடும் அதில் பண்ணிடலாம். பட் ஸ்பெசிஃபிக்காக யூனிகிராஃபிக்ஸில் பார்த்தீங்கன்னா எனி காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர் ஈஸிலி வி கேன் மாடல் இட், ரைட்டுங்களா? அதை வந்து 2Dயாகவும் அதில் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அனதர் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெம்ப்ளேட் டிசைன் இதில் ஈஸியாக பண்ணிட முடியும். ஃப்ரீ ஃபார்ம் டிசைன் இதில் ஈஸியாக பண்ணிட முடியும். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், யூனிகிராஃபிக்ஸில் நம்ம பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது வந்து எல்லாருமே அதை பெருசாக நினைக்கிறது இல்லை, இது ரொம்ப முக்கியமானது ஆட்டோகேட். ஆட்டோகேட் வந்து இப்போ நிறைய பேர் வந்து 3D மாடல்லாம் வந்துருச்சு இல்லை, ஆட்டோகேட் எதுக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோகேடை மறந்துடுறாங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், நிறைய இண்டஸ்ட்ரியில் எஸ்பெஷலி ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அல்லது பைப்பிங் டிசைன் பண்ணுறாங்க இல்லைங்களா, இப்போ என்னதான் வந்து நம்ம பைப்பிங் டிசைன்லாம் வந்து 3D மாடலில் பண்ணோம் அப்படின்னாலும் கோஆர்டினேட் சிஸ்டத்தை டிஃபைன் பண்ணி XYZ லொக்கேஷனை டிஃபைன் பண்ணி ஈஸியாக ஒயர் ஃப்ரேம் மாடல் பண்ணுறது, பைப்பிங் லைன் டிசைன் பண்ணுறது, ஈஸியாக அந்த ஸ்கெட்ச் அவுட் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப 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 யூஸாக இருக்கிறது வந்து ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் தான். ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லா சாஃப்ட்வேருமே முக்கியம்தான். இந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேர் படித்தா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நமக்கு ஈஸியாக ஜாப் உள்ளே போயிட முடியும் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுட்டு தான் சாஃப்ட்வேர் படிக்கணும். அப்புறம் இன்னொன்று இருக்குது, எல்லாரும் நினச்சிக்கிறாங்க சாலிட்வொர்க்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது, கேட்டையாக படிக்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது வந்து ஃபீச்சர்ஸ் எல்லாம் அங்கங்கே மாறி மாறி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ஈஸியாக என்னால் படிக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் அதை சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. எந்த சாஃப்ட்வேராக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் மேஜராக இருக்கிறது என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்ட், அசம்பிளி, டீடைலிங் அல்லது டிராஃப்டிங் இப்படி வச்சுக்கலாம். தென் சர்ஃபேசிங், ஷீட் மெட்டல், இந்த 5-6 மாடியூல்ஸாக வந்து ஸ்பெசிஃபிக்காக எல்லா சாஃப்ட்வேர்லையும் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கெட்ச் எப்படி பண்ணணும், ஒரு பார்ட் மாடலிங் எப்படி பண்ணணும், அந்த பார்ட் மாடலில் வந்து அசம்பிளி எப்படி கொண்டு வரணும், இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுனா போதும். எந்த சாஃப்ட்வேர் வேணாலும் இதில் நம்ம இதை நம்ம கற்றுக்க முடியும். இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொன்ன விஷயம் ஒன்று தான், என்னதான் வந்து நம்ம சாஃப்ட்வேர் படித்தாலும் பட் அந்த ஃபண்டமெண்டல் ஸ்கில்ஸ், ஃபண்டமெண்டல் நாலேஜ் நிறைய டைம் நான் ரிப்பீட் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கேன். அது GD&T இருக்கலாம், டிராயிங்கை ஸ்டடி பண்ணுறதா இருக்கலாம், அதர் பேராமீட்டர்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் டிஃபைன் பண்ணுறதா இருக்கலாம், இது எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி இதை ரெண்டையும் இன்டகிரேட் பண்ணோம்னா தான் ஃபைனல் ப்ராடக்ட் எப்படி வருங்கிற அவுட்புட்டு நமக்கு கிடைக்கும். வெறும் சாஃப்ட்வேர் மட்டும் படித்தாலும் நமக்கு அது யூஸ் கிடையாது. இப்போ கரண்ட் சினாரியோவில் வந்து கேட்டகரி வைஸ் நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா நம்பர் 1 பிளேஸில் இருக்கிறது கேட்டியா, ரைட்? நம்பர் 2 பிளேஸில் இருக்கிறது அது சாலிட்வொர்க்ஸாக இருக்கலாம், கிரியோவாக இருக்கலாம். ஏன்னா லாஸ்ட் இயர்லாம் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாலிட்வொர்க்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து கிரியோ நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ப்ராடக்ட் தான். அதை வந்து நம்ம சாலிட்வொர்க்ஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க, அப்போ அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம், கிரியோவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குறைவு அப்படிலாம் கிடையவே கிடையாது. கிரியோவுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, பட் அதுக்கு தகுந்த பிளேஸு, அதுக்கு தகுந்த ப்ராடக்ட் வில் பி டிஃபர். சில கோர் இண்டஸ்ட்ரி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டியாவும் இருக்கும், கிரியோவும் இருக்கும். பிகாஸ் கேட்டியாவில் சர்டன் ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஸ்பெஷலி சர்ஃபேசிங் அண்ட் ஷீட் மெட்டல்ஸ். கிரியோவில் பார்ட் அந்த சொல்லி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பேராமெட்ரிக் நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு டைமென்ஷன் மாற்றினா எங்கெங்கெல்லாம் அந்த சேஞ்சஸ் இருக்குமோ ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்சஸ் ஆகிடும். இந்த ஃபீச்சர்ஸ் வந்து பர்டிகுலராக கிரியோவில் மட்டும்தான் இருக்குது.
அதனால் எந்த இண்டஸ்ட்ரியில் எந்த ப்ராடக்ட்டுக்கு இது தேவைப்படுதோ அந்த சாஃப்ட்வேர் அதை வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ ஈச் சாஃப்ட்வேர் இட் இஸ் ஹேவிங் their own features, their own expertise. செகண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா CAE. இது வந்து நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு வேலிடேட்டிங் டூல் தான் CAE சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது, கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஜினியரிங். இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ANSYS, ஈவன் நேஸ்ட்ரான், அபாக்கஸ், ஹைப்பர்மெஷ் இந்த சாஃப்ட்வேர் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ANSYS அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு போஸ்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர், நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். அதாவது இப்போ ஹைப்பர்மெஷ் மெயினாக எதுக்குன்னா மெஷிங் பண்ணுறதுக்கு மட்டும் ஹைப்பர்மெஷ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம். மெஷ் பண்ணி அந்த மாடலை வந்து ANSYSக்கு இம்போர்ட் பண்ணிட்டு ANSYSல ரிசல்ட்டை நம்ம பார்த்துட முடியும், வேலிடேட் பண்ணிக்க முடியும். அந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம வேலிடேட் பண்ணிப்போம். அப்போ ANSYS இம்பார்ட்டன்ட் தான், ஹைப்பர்மெஷ் இம்பார்ட்டன்ட் தான். ஹைப்பர்மெஷ் அப்படிங்கிறது வந்து மேஜர் போர்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிசல்ட்டோட அக்யூரசி வந்து அதிகப்படுத்துறதுக்கு, ரிசல்ட்டோட அக்யூரசி வந்து எனக்கு வேணும் அப்படின்னா, அக்யூரசி அதிகமாக வேணும் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஹைப்பர்மெஷ்ல மெஷ் பண்ணி அதை வந்து ANSYSல சால்வ் பண்ணி கொண்டு போவோம். ரிசல்ட் அரைவ் பண்ணுறதுக்கு ANSYS சாஃப்ட்வேர் பெஸ்ட்டு, மெஷிங்க்கு ஹைப்பர்மெஷ் தான் பெஸ்ட்டு. பட் ANSYSல பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ப்ரீ டிஃபைன்டு மெஷ், ஆல்ரெடி டிஃபால்ட்டாக அந்த மெஷ் இருக்கும், அதில் தான் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். பட் ஹைப்பர்மெஷ்ல வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து டென்ஷன் மெஷ் வேணும், எனக்கு இந்த இடத்துல வந்து போர்ஸ் மெஷ் இருந்தால் போதும், எனக்கு இந்த இடத்துல இப்படி ரிசல்ட் கிடைச்சா போதும் அப்படிங்கிறது நம்மளுடைய ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெஷ் பண்ணிக்க முடியும். இப்போ மார்க்கெட்டில் வந்து எல்லா இடத்துலையுமே அந்த சாஃப்ட்வேர் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே வந்து குவாலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், ஆப்டிமைசேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதனால் வித்தவுட் வேலிடேஷன் ப்ராடக்ட் வில் நெவர் கோ டு த மார்க்கெட். அந்த அளவுக்கு இப்போ வந்துருச்சு. அப்போ வேலிடேட் பண்ணணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி வீடியோவில் சொல்லியிருக்கேன், மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் வேலிடேட் வித் இந்த மாதிரி ANSYS அண்ட் ஹைப்பர்மெஷ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி வேலிடேட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த வேலிடேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல் தான் வந்து இந்த CAE டூல்ஸ் அப்படிங்கிறது. கடைசி இன்னொன்று சொல்லியிருந்தேன், கோடிங். இப்போ கோடிங் நிறைய இருக்குது, C++, ஜாவா, பைத்தான். எஸ்பெஷலி இப்போ பைத்தான் எல்லாம் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பைத்தானில் வந்து ப்ரோக்ராமிங் பண்ணி CFD சிமுலேஷன்ஸ் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி ஃப்ளூயிட் ஃப்ளோ சிமுலேஷன்ஸோ டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் சிமுலேஷன்ஸோ பண்ணணும் அப்படின்னா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இப்போ ANSYS எல்லாம் எடுத்தோம்னா ANSYS Fluentன்னு ஒன்று இருக்குது, அதில் பண்ண முடியும். CFD அனலைசிஸ் பண்ணணும் அப்படின்னா CFX அப்படிங்கிற சாஃப்ட்வேரில் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம அதை பண்ண முடியும். பட் அதுக்கான FEM பேக்ரவுண்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். FEM பேக்ரவுண்ட் தெரிஞ்சால் தான் CFD அனலைசிஸ் பண்ண முடியும். ஈவன் ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸும் அப்படி தான். ஸோ ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸ்க்கும் CFD அனலைசிஸ்க்கும் வந்து ANSYS இஸ் த பெஸ்ட் சாஃப்ட்வேர். ஸ்பெசிஃபிக்காக சில அனலைசிஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி இப்போ நிறைய இப்போ மேட்லேப்லாம் இருக்குது, மேட்லேப்ங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அப்புறம் ஸ்கிரிப்ட், காம்சால் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரில் நம்ம எழுத முடியும். அண்ட் இப்போ கரண்ட் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா ஈவன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியில் வரவங்க அல்லது இன்ஜினியரிங் படிக்கிறவங்களோட எல்லாருமே பைத்தான் நிறையா படிக்கிறாங்க. ரீசெண்டாக மெஷின் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுலாம் வந்து வேற லெவலில் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து தேர்டு கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு இப்போ ரீசெண்ட் டெவலப்மெண்ட். இதில் IoT ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் இதெல்லாமே வந்து ரீசெண்ட் டெவலப்மெண்ட்டில் வந்துட்டு இருக்கு. ஃபியூச்சர் ஸ்கோப் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் நடக்குது. இப்போ பைத்தானில் ப்ரோக்ராமிங் எழுதி ஒரு ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸோ ஒரு CFD அனலைசிஸோ அல்லது ஒரு தெர்மல் அனலைசிஸோ நம்மளால கண்டிப்பாக பண்ண முடியும். ஓகே, இதில் இன்னொன்று நான் சொல்லியிருந்தேன், எக்ஸல் அப்படிங்கிறது. எக்ஸல் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணுவோம். சின்ன டைப் பண்ணோம், சீரியல் நம்பரு, டிஸ்கிரிப்ஷன், ஏதோ ஒரு எக்ஸலில் என்ன ஒரு டேட்டா வேணும் அப்படின்னு ஈஸியாக நம்ம போட்டு எடுத்துக்கிறோம் இல்லைங்களா. இதில் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து எக்ஸல் எவ்வளோ தூரம் யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் போடுறோம் இல்லைங்களா. சே ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் ஈக்குவேஷன், ஒரு பெண்டிங் ஈக்குவேஷன், M/I = σ/y = E/R அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நான் எனக்கு வந்து சிக்மா வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ஃபார்முலாவை சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸல்லையே நம்ம ஃபார்முலா டிஃபைன் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் ப்ராப்பராக சூஸ் பண்ணணும், ஃபண்டமெண்டல் கான்செப்ட் கிளியராக இருக்கணும், மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் கரெக்டாக போட தெரியணும். ஈவன் கோடிங் சாஃப்ட்வேர் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஸ்டடி தட் ஆல்சோ, நோ இஷ்யூ. அதுக்காக அதை படித்தா வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. படித்தா ஆடட் அட்வான்டேஜ், அவ்வளோதான். நீங்கள் நினச்ச ஃபீல்டில், உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் ஈஸியாக என்டர் ஆகி நெக்ஸ்ட் லெவலில் அல்லது ஒரு ஹையர் லெவலில் நீங்கள் போக முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒரு சின்ன கான்செப்ட். ஸோ இதில் வந்து மேபி உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் ஏதாவது டவுட்டோ இல்லை ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸோ உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. டெஃபினெட்லி ஐ வில் ஆன்சர் இட், ஐ வில் சப்போர்ட் யூ. ஓகே, தேங்க்யூ.